ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் அல்டிமேட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அர்ணவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாரு, பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அந்த பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம விஜய் டிவிக்கு கொடுத்த ஹிண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தெலுங்கு பிக் பாஸ் வந்து முடிஞ்ச பிறகு தமிழ் ஆரம்பிக்கும், தமிழ் முடிஞ்ச பிறகு மலையாளம் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வட்டம் மலையாளம் வந்து ஜூனில் போகுது அப்படின்றாங்க. ஸோ ஜூன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, பிப்ரவரி கூட இன்னும் முழுசாக ஆரம்பிக்கல. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பில் அந்த EVP செட் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பிக் பாஸ் ஹவுஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. ஒரு ஹிந்திக்காரன் போய் பேசிகிட்டு இருந்தான், நான் இருக்கா, திஸ் இஸ் த பிக் பாஸ் ஹவுஸு 8 இதான் ரூமு, ஸ்டோர் ரூமுக்கு அப்படின்ட்டு இருந்தான். அது ஒரு பக்கம் பிரித்து முடித்த உடனே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செட் அமைக்கும் வேலைகள் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ பிக் பாஸ் மலையாளம் இல்லை, அப்போ இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது பிக் பாஸ் அல்டிமேட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிக்கில் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அர்ணவும் இந்த மாதிரி ட்வீட் போடுறாரு, சுனிதாவும் போடுறாங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்னொரு ஒர்க்குங்கிறப்ப என்ன செட்டு போடுவாங்க. இப்போது ரீசெண்டாக ஏஞ்சலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, இதுதான் என் பிஸ்னஸ், என்னை கொண்டு வாங்கன்னொடனே நான் 25 crores இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் 20 crores இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பேர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. அதனுடைய செட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே பண்ணிவிட்டு ஷூட் போயிட்டுருக்கு. இது புது செட்டுங்கிறப்ப கண்டிப்பாக அல்டிமேட்டுக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் ஆணித்தரம் நம்புகிறேன் அல்டிமேட் வர்றதுக்கான காரணம் டிஆர்பி பிக் பாஸ் சீசன் 8 இல்லை. இதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 5லையும் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகாத டிஆர்பி வந்து டவுன் ஆச்சு. உடனே அதை சரி பண்ணுறதுக்கு டக்குன்னு அடுத்த ஒரு 10 நாளில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அறிவிச்சிட்டாங்க அல்டிமேட்டுன்ட்டு. இங்கேயும் பாலா சார் வந்து ஒரு கீ கொடுத்துட்டு போனார். அதாவது நீங்கள் நம்ப முடியாத நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கும் பொழுது ஸோ டிஆர்பியும் ரொம்ப அடி. ஸோ டிஆர்பி ரொம்ப பேசிக்கில் கீழே போனதுனால சரி அப்போ நம்ம வந்து ஒரு ஷோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அல்டிமேட் பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னும் அஃபீஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல அல்டிமேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஆணித்தரமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பேசவே முடியாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்குமா இருக்காதாங்கிறப்ப இன்னும் ஒரு டயலமாக போயிட்டு தான் இருக்குது. ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து அது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ஹானஸ்ட் ஒப்பீனியனாக அது இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 10 சீசனுக்கு அப்புறம் தான் அது வரும். இன்னொன்று கரண்ட்டாக இருக்க பிளேயர்ஸு அதுக்கு வந்து இன்னும் அடாப்ட் ஆகிருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஆர்பி பற்றி கவலைப்படல இந்த சீசனில். ஏன்னா டிஆர்பி பற்றி கவலைப்பட்டிருந்தா அவங்க இன்னும் டாஸ்க்கை கடுமையாக்கிப்பட்டிருப்பாங்க. இன்னும் பழைய கண்டஸ்டன்ஸை உள்ளே விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. ஏன்னா தெலுங்கில் இந்த மாதிரி நடந்துச்சு, பழைய கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதையாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஆர்பினால கம்மியாக இருக்குன்றனால இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களா, இந்த ஷோ நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 10 சீசனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறது தான். அப்போ நிறையா ரூமர்ஸ் வருது. பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், பிக் பாஸ் அல்டிமேட்டில் சௌந்தர்யா அப்படி இப்படின்ட்டு. அது எப்பயும் வர்றது தான், அது வந்து உண்மைத்தன்மை இல்லை. ஸோ அந்த நியூஸ்லாம் வந்து நம்பாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஃபைனலாக எனக்கு கொடுத்த ஒரு அப்டேட். ஃபினாலே மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃபைனல் அப்டேட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அதை புஷ் பண்ணி அல்டிமேட் வந்து இந்த டைம் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு சோர்ஸ் கிடையாது. ஸோ அல்டிமேட்டுங்கிறது அடுத்தது அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து போடுறேன். நான் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்கீங்க, அல்டிமேட் எப்போ ப்ரோ வந்துருச்சாமே, என்ன டீட்டெயில் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. எல்லாம் காற்று வாக்கில் வர ஒரு ரூமர் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.